Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் ஒரே ஒரு முட்டையும் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் அரை டீஸ்பூன் கடுகும் உளுந்தும் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். இதில் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாவும் குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது ஒரு நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுலேயே தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வதங்க விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த சில்லி பவுடர் வேணால் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதையும் அப்படியே மசாலாலாம் வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ உருளைக்கிழங்கு இன்னும் நல்லா பொடியாயிரும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஓரமாக வச்சுட்டு சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சம் இடம் வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம். இதில் இப்போது இந்த முட்டையில் 1 பிஞ்ச் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா அந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கோட நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கும் முட்டையும் நல்லா கலந்து வந்துடணும். இந்த மாதிரி நல்லா கலந்து வந்தாச்சு இல்லையா? இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு முட்டை பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லா ரைஸுக்குமே இது நல்ல காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.